ஒரு நாளும் இவர் எழுதி வருவது ஒன்றொன்றும் செடிஷன் சார்ஜில் செல்லக்கூடியது அவனுடைய பார்வை. நம்முடைய பார்வையில் இது நேர்மையான எழுத்து, ஆட்சியாளர்களுடைய பார்வையில் இது செடிஷன். மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டிய, அறிவிக்க வேண்டிய, அதை எடுத்து செல்ல அவர்களிடம் எடுத்து சேர்க்கக்கூடிய கடமை என்பது இந்த காலகட்டத்தில் ஊடகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அம்பானிக்கு மட்டும் 70க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இருக்கிறது. அதானி என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். என்டிடிவி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது என்று தெரியும். இந்த உரையாடல் என்பது டயலாகிக்கலாக, மல்டிலாகிக்கலாக இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போனதனால் தான் ஹிட்லரின் ஜெர்மன் ஒழிந்தது, அழிக்கப்பட்டது. இங்கே இருக்கின்ற சமூகம் சரியானதாக இல்லை, சாதியமாக. இங்கு நிறைய ஒரு கோளாறுகளை, சமூக கோளாறுகளை கொண்ட ஒரு சமூகம். இது வீழ்ந்து விட்டால் மீண்டும் வளர முடியாது. அதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் இந்த ஊடக நீதி நிலை பெற்று வருவதற்கு ஐயா திரு சாவித்திரி கண்ணன் போன்றவர்கள் அதற்கு ஒரு அச்சாரம். அப்படிப்பட்டவர். பல ஆண்டுகளாக நான் அவரை தொலை தூரத்தில் இருந்து அவருடைய எழுத்துக்களை நான் படித்து வந்திருக்கிறேன். அவருடைய ஒரு சீரிய சிந்தனை, சீர்தூக்கி பார்த்து நியாயத்தை எடுத்து எடுத்து செல்வதில் அவருடைய ஹார்ட்ஷிப், எவ்வாறெல்லாம் அவர் அந்த தரவுகளை எடுப்பதற்காக பல முனைகளில் தரவுகளை எடுத்து சரிபார்த்த பின்பே அவர் வெளிப்படுத்தி வருகிறார் என்பது அவருடன் நான் கடந்த 5 ஆண்டுகள் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பெற்ற பின்புதான் உணர்ந்தேன். உதாரணத்திற்கு, கல்வி என்று வந்துவிட்டால் என்னுடன் ஒரு தருணமும், பல தருணங்களில் கல்விக்கான சிக்கல்கள், அரசுகள் கல்வி பொருட்டு நிறைய சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுக்கும் பொழுது பல மணி நேரம் என்னுடன் விவாதித்து தரவுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் மற்றும் பிற கல்வியாளர்கள், அறிவுஜீவிகள் அனைவருடனும் அவர் கலந்து உரையாடி அதிலிருந்து தான் அவர் எடுத்து தன்னுடைய செய்திகளை மக்களிடம் எடுத்து சென்று செல்கின்றார் என்பதை நான் மிக அருகாமையில் இருந்து அவரை நான் கண்டுகொண்டேன். நான் பல ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, குறிப்பாக மலேசியாவிலே நான் அங்கெல்லாம் செல்லும் பொழுது பல ஊடகவியலாளர்களுடன் கலந்து நிறைய செய்திருக்கிறேன். குறிப்பாக மலேசியாவில் ஐநா சபையும் ஆசிய பசிபிக் சொசைட்டியும் சேர்ந்து நடத்திய ஒரு உச்சி மாநாடு. அதில் கீனோட் ஸ்பீக்கராக 5 பேரை தேர்வு செய்தார்கள். அதில் பிரேசில் நாட்டினுடைய அதிபர், இது போன்று பல அதிபர்கள், நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் அந்த பேனலிஸ்டாக இருந்தார்கள். அதில் என்னையும் அழைத்திருந்தார்கள் 2002ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் ஒரு சிறு குழந்தை போன்று, ஒரு +2 மாணவன் போன்று தான் தெரிவேன். என்னுடன் அமர்ந்திருப்பவர்கள் மேடையில் ஜனாதிபதிகளும் பிரைம் மினிஸ்டர்களும் இருக்கிறார்கள், நோபல் பரிசு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு 35 வயது இருக்கும். ஒரு சிறு மாணவன் போன்று தான் இருப்பேன். நான் அந்த மேடையில் பேசிவிட்டு இறங்கி வந்த பின்பு, அந்த மாநாடு முடிந்த பின்பு, நியூயார்க்கில் மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் இந்த தலைவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை கூடிக்கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு, இந்த சிறு பையன் ஏதோ பேசுகிறானே, இதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது, இதில் ஒரு டைமென்ஷன் இருக்கிறது என்று கூடிக்கொண்டு என்னை அணுகி, என்னை பெரிய ஆட்கள், ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி போன்று பேட்டி எடுத்து அவர்களெல்லாம் அம்போ என்று தனித்தனியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் கண்டுகொள்ளவில்லை. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், ஊடகம் என்பது
எங்கு சரியான ஒரு சிந்தனை வருகிறதோ அது யார் வாயிலாக, எந்த ஒரு சாமானியன் வாயிலாக வந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு மக்களிடம் எடுத்து சேர்ப்பதுதான் ஊடகவியலாளரின் கடமை என்பதை நான் அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, மலேசியாவிலே உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த நாட்டில் பல தருணங்களில் என்னுடைய கல்வி சார்ந்த சிந்தனை, நான் மத்திய, ஒன்றிய, மாநில அரசுகள் இவர்களுடன் பல தருணங்களில் பல நேரங்களிலே நான் முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த கூட்டத்தை விட நிறைய கூட்டம் கொண்ட ஒரு ஊடகவியலாளர்களை கண்டிருக்கிறேன். ஒரு 100-150 பேர் கூட. போன மாதம் கூட ஒரு பிரஸ் மீட் சென்னை பிரஸ் கிளப்பில் இங்கே தான் வைத்திருந்தோம். ஐயா அவர்கள் என் கூட தான் இருந்தார்கள். அப்பொழுது இருக்கும் பொழுது பலரும் எனக்கு நான் அறிந்த ஊடகவியலாளர்கள் என்னிடம் நேரிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்பதை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், ஆனால் இந்த செய்தி வெளியில் வராது உங்களிடம் என்று தெரிவித்துக் கொள்வதாக நாங்கள் விரும்புகிறோம் என்று பல பேர் என்னிடம் கூறினார்கள். உதாரணத்திற்கு நான் கூறினேன், 34-35 வயதில் ஒரு சிறு பையன் பல தலைவர்களுடன் ஐநா சபையிலே பேசும் பொழுது வெளியிலே அவர்களை விட்டு என்னிடம் கூட்டம் வருகிறது. ஆனால் இங்கு இந்த நாட்டின் தலையாய ஒரு காரியம், ஒரு தலையாய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8-8.5 கோடி மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகும் விஷயத்தை பக்கம் பக்கமாக எழுதி அதில் இருக்கின்ற நீதியை மக்கள் மத்தியில் எடுத்து உரைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதாக கருதி நாம் அதை கொண்டு செல்லும் பொழுது இங்கு தவிர்க்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு ஊடகவியலாளர், ஒரே ஒரு ஆசிரியர் கடந்த 5 ஆண்டுகளாக அதை எந்த ஒரு தயக்கமும் இன்றி அதை வெளிப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் இந்த சாவித்திரி கருணன் ஐயா அவர்கள். உண்மையிலேயே இதை நான் இவரிடம் நேரடியாக இப்பொழுது கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் பல இடங்களில் பேசி வருகிறேன். இப்படி ஒரு ஊடகவியலாளர் இந்த காலகட்டத்திலும் இவ்வளவு சிரமத்திலும் அவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர் குடும்பத்தை கடந்து, அவருடைய சுய பிரச்சனைகளை கடந்து இன்று இந்த மக்களுக்கான நீதியை அவர்களிடம் அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், அது சாதாரணமாக ஒரே ஒரு ஆர்டிக்கிள், ஒரே ஒரு செய்தியை எழுதுகிறவர் எங்கு செடிஷன் சார்ஜில் போகின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த தேசத்திலே ஒரு நாளும் இவர் எழுதி வருவது ஒன்றொன்றும் செடிஷன் சார்ஜில் செல்லக்கூடியது. அவருடைய பார்வை, நம்முடைய பார்வையில் இது நேர்மையான எழுத்து, ஆட்சியாளர்களுடைய பார்வையில் இது செடிஷன். அப்படி என்றால் ஒரு நாளும் இவர் அங்கு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு முறை அது நடந்தது 2022. என்ன நடந்தது என்றது தமிழ்நாட்டினுடைய ஊடகம் அவருடன் கூடி நின்றது. அரசாங்கம் தன்னை விலக்கி கொண்டது. இல்லை என்றால் அவர் இங்கு இருந்திருக்க மாட்டார். அவர் இருக்க வேண்டிய இடம் வேறு ஒரு இடம். இப்பொழுது பார்க்கின்றோம், கரண் தாப்பர் என்ன செய்து வருகிறார், அவர் எத்தகைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஹிட்லர் காலத்திலே, முசோலினி காலத்திலே நடந்த அந்த ஒரு சம்பவங்கள், அந்த சூழ்நிலை தான் நம்முடைய கண்ணுக்கு முன்பு வருவதாக நான் அறிகிறேன். அதாவது ஹிட்லரும் முசோலினியும் இந்த நாட்டில் இருக்கின்ற, இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற மோடிஜி அவர்களும், இவர்கள் கையாளும் 3 அடிப்படை அம்சங்கள் 3 தான். அதை வைத்துத்தான் இவர்களுடைய அதிகாரத்தையும், இவர்கள் மக்களை திசை திருப்பும் வேளையிலும் எவ்வாறு திறமையுடன் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். அவர்கள் எடுத்துக்கொள்வது, ஒன்று கல்வி, இன்னொன்று ஊடகம், மூன்றாவது கலாச்சாரம். இந்த 3ஐ எடுத்துக்கொண்டுதான் பாசிசம் இத்தாலியிலே நிறுவப்பட்டது முசோலினியினால். இந்த 3ஐ எடுத்துக்கொண்டுதான் நாசிசம் ஜெர்மனியிலே உருவாக்கப்பட்டது. இந்த 3ஐ எடுத்துக்கொண்டுதான் இன்றைய தினம் ஒன்றிய அரசு இந்த தேசத்தினை சின்ன பின்னமாக ஆக்கி வருகிறது. இதனுடைய தாக்கம் மிகவும் மிகவும் சிரமமானதாகவும் மிகப்பெரிய கோளாறுகளை இந்த தேசத்தில் கொண்டு வருவதாகவும் இருந்து வரும் ஒரு சூழ்நிலையிலே
இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் என்று கூறுவார்களே, அத்தகைய ஒரு நிலையிலே யாருமே வெளியில் பேசுவதற்கு கூட தயங்கக்கூடிய ஒரு நிலை, நியாயமாக பேசுபவர்கள் கூட ஒரு தயங்கும் ஒரு நிலை. 900 டிவிக்கள் இருக்கிறது இந்தியாவில். சுமார் 1,40,000 இதழ்கள், தினசரிகள் உட்பட 1,40,000 இருக்கிறது. ஏதாவது ஒன்று எங்காவது ஒரு மூலையில் நியாயத்தை பேசி வருவதாக நாம் பார்க்கிறோமா என்றால் கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையிலே இந்த அறம் இணைய வழி இதழ் மிகவும் தைரியமாக, அதுவும் நியாயமாக மக்களிடம் செய்தியை கொண்டு சேர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு சேவை ஆற்றி வருகிறது. அதில் 5 ஆண்டுகள் முடிந்து 6ஆம் ஆண்டு தொடக்க நிலையில் இருந்து வருகிறது. இந்த இதழ் மேலும் மேலும் சிறப்பதற்கு கரண் தாப்பர் அடிக்கடி அவருடைய செய்தியிலே அந்த டெவில்ஸ் அட்வொகேட் அதில் கூறுவார். அதாவது நாங்க இண்டிபெண்டாக சுயமாக ஊடகத்தை நடத்தி மக்களிடம் உண்மையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது. ஆதலால் ஆதரவு தெரியுங்கள். அவர் கேட்பது பணமோ அதுவோ எதுவும் கிடையாது. மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள், நாங்கள் உண்மையை உங்களிடம் கொண்டு வருகிறோம் என்று கூறுகிறார். அது ஒன்று மட்டும்தான் இவர் செய்து வருகிறார். ஆனால் மக்களாகிய நாம் எந்த அளவிற்கு இது போன்ற ஊடகங்களை சீர்தூக்கி நாம் அதை தூக்கி பிடிக்கின்றோம் என்பதில்தான் நம்முடைய வெற்றியும் அடங்கி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் குறிப்பாக உணர்ந்து கொண்டாக வேண்டும். தமிழக மக்கள் சந்தித்து வரும் காலகட்டம் என்பது மிகவும் 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 அபாயகரமான காலகட்டம். இந்த நாட்டில் இரண்டு நரேட்டிவ்ஸ் தான். இவர்கள் திராவிடம் ஆரியம் என்று கூறுவார்கள். எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம். நாம் இப்படி வைத்துக் கொள்வோம், மனித தன்மையற்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் இந்த மனிதத்திற்காக தமிழ்நாடு காலங்காலமாக போராடி வருகிறது. மனித தன்மை அற்றதற்காக எதிர்முனையில் இருந்து காலம் காலமாக அவர்களும் போராடி வருகிறார்கள். இது 3000 ஆண்டு காலம் வரலாறு. புத்தர் காலத்திலிருந்து கல்ச்சுரல் ரெவல்யூஷன், கலாச்சார புரட்சி, கவுண்டர் கல்ச்சுரல் ரெவல்யூஷன், எதிர் கலாச்சார புரட்சி மாறி 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 நடந்து வரும் சூழ்நிலையிலே மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டிய, அறிவிக்க வேண்டிய, அதை எடுத்து செல்ல அவர்களிடம் எடுத்து சேர்க்கக்கூடிய கடமை என்பது இந்த காலகட்டத்தில் ஊடகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. கல்விக்கு கூட கிடையாது. ஏனென்றால் கல்வியும் இன்று மக்களிடம் அவர்கள் கூறும் கருத்தை தான் எடுத்து செல்கிறது. கல்வி பாடத்திட்டங்கள், கலைத்திட்டங்கள், பெடகாஜி பயிற்சிய முறைகள், கண்டென்ட்ஸ், சிலபஸ், உள்ளடக்கம் அனைத்தும் கல்வியில் இன்று உண்மைக்கு புறம்பான அறிவியலையே மாற்றி வருகிறார். பித்தாகரஸ் தேரம் பித்தாகரஸ் செய்யவில்லை. அதை எங்களுடைய ரிக்வேதம், எங்களுடைய வேத காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். அனைத்தும் பொய்யான ஒரு நிலையிலே மக்களை திசை திருப்பும் ஒரு நிலையிலே இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். இதைத்தான் ஹிட்லரும் முசோலினியும் செய்தார்கள். ஹிட்லர் கலாச்சாரம் ஜெர்மன் பிரைட் என்று வைத்தார். ஜெர்மன் பிரைட், ஜெர்மானிய பெருமை. முசோலினி ரோமானிய பெருமை. மோடி இந்திய பெருமை. இந்த இந்திய பெருமை எதில் இருக்கிறது என்றால் அவர்கள் கொண்டிருக்கும் அந்த தத்துவத்தில் இருக்கிறது. மனித தன்மையற்ற ஒரு தத்துவம். நான் சொல்வதற்கு ஆதாரம் வேண்டும் என்றால் நீங்கள் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் சுமார் 600 சொச்சம் பக்கங்கள் கொண்டது. 600 சொச்சம் பக்கங்கள் கொண்டது. அதில் போய் பாருங்கள், தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 வயதிலிருந்து 8 வயது வரை குழந்தையை வளர்ப்பதற்கு பஞ்சகோஷா என்ற ஒரு தைத்திரிய உபநிதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பயிற்சிய முறை, டீச்சிங் லேர்னிங் பெடகாஜி பயிற்சிய முறைகளில் தர்ஷன சாத்திர, பிரமாண சாத்திரத்தை தான் வைத்து நீங்கள் ஆசிரியர்கள் பாடம் எடுக்க வேண்டும்.
அத்தகைய ஒரு போக்கில் தான் அங்கு பயிற்சியும் கற்றல் நடைபெற வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் விழுமியம் என்னவென்றால், இந்திய விழுமியம், இந்திய பெருமை எதில் இருக்கிறது என்றால் அது இந்த நிஷ்கம கர்மா என்ற ஒரு தத்துவத்தில் இருக்கிறது. பகவத் நிஷ்கம கர்மா அது பௌத்தம் கர்மா அல்ல, அது ஜைனம் கர்மா அல்ல, அல்லது தமிழ் இலக்கியங்கள் அந்த காலத்தில் பேசிய கர்மா கிடையாது. இந்த கர்மா நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்தாய், அதனால் இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கிறாய், இதை நீ தொடர், அடுத்த ஜென்மத்தில் ஓரளவு உனக்கு விடுதலை கிடைக்கலாம். இதுதான் நிஷ்கம கர்மா. இதை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று கூறுகிறார்கள். ஒரு ஊடகமும் எழுதி நான் பார்க்கவில்லை, ஒரு ஊடகமும் இதை டச் பண்றது. ஒரே ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்து இந்தியாவில், நான் இந்தியா முழுக்க பேசுகிறேன், இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுகிறார்கள், இந்து எழுதுகிறது, எல்லாவற்றிலும் பேட்டி கொடுக்கின்றேன், அனைத்திலும் வருகிறது. ஆனால் யாரும் இதை எழுத மாட்டாங்க, இதை யாரும் தொடுவதே கிடையாது. இந்த ஒரு மனிதர் தான், இந்த ஒரே மனிதர் தான், இந்த ஒரே மனிதர் தான் நூற்றுக்கணக்கான ஊடகங்கள் நான் பக்கம் பக்கமாக எழுதி ஒரு புத்தகம் போன்று எழுதி அதில் நிரூபித்து காட்டியும் கூட வெளியிடாத ஊடகங்கள் இவர்தான் அருகில் இருந்து இதை வெளியிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊடகம் இன்று இந்த அறைக்குள் முடங்கிவிடக் கூடாது. அம்மா கூறியது போன்று அடுத்த 7ஆம் ஆண்டு என்று கூறுகிறார்கள், 6ஆம் ஆண்டு இறுதியிலே இது மக்களின் ஊடகமாக விளங்க வேண்டும். இது மீண்டும் பல்கி பெருகி ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லக்கூடிய, ஒவ்வொரு வீட்டிலும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊடகமாக இது வளர்வதற்கு நாம் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்று இவர் எடுத்திருக்கும் இந்த பாதையிலே நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது அவருக்கானது கிடையாது, நமக்கானது கூட, பொதுமக்களுக்கானது கூட. அதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் கூறினேன் 1,40,000 ஊடகங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டு, இந்தியாவில் 900 டிவி, அதற்கு மறுபெயர் வைத்திருக்கிறார்கள், கோடி மீடியா என்கிறார்கள், ஏதேதோ கூறுகிறார்கள். அம்பானிக்கு மட்டும் 70க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இருக்கிறது. அதானி என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். NDTV இப்பொழுது யாரிடம் இருக்கிறது என்று தெரியும். எத்தகைய ஒரு கட்ட பஞ்சாயத்தில் அது பிடுங்கப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். இன்று கரண் தாப்பர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எத்தகைய வழியில் அவர் முடக்கப்படுகிறார் என்பதையும் நாம் அறிவோம். ஸ்டெயின் சாமி பேசியதற்காக, நியாயத்தை பேசியதற்காக ஐயா அவர்கள் சிறையில் இறந்ததை பார்த்தோம். என்னுடைய நண்பர் ஆனந்த் தெல்துண்டே 5-6 வருடம் பேசியதற்காக, எழுதியதற்காக. He is a great scholar. We have been working together for the last 20-25 years. நான் அமெரிக்காவில், இங்கிலாந்தில் படித்த காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து எழுதி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், விவாதித்து இருக்கிறோம். அத்தகைய ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். நியூயார்க், அந்த நியூயார்க் டைம்ஸ் அவரை பற்றி எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஸ்காலரை எங்கடா வைத்து நீங்க பார்க்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் தேசமாடா என்று கேட்பது யார்? நியூயார்க் டைம்ஸ் கேட்கின்றார். என்னடா நாடு, நீங்கள் யாரும் பேச மாட்டீர்களா? ஒருவன் உட்கார்ந்து கொண்டு அவனை சிறையில் அடைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனால் ஆனந்த் தெல்துண்டே யார் என்றே நமக்கு தெரியவதில்லை. அவர் செய்தது என்ன? அவருடைய எழுத்துக்களை படித்து இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு பூதாகரமான ஒரு நிலை, இந்துத்துவா என்ற ஒரு கலாச்சாரத்தினை கொண்டு வந்து, அந்த கலாச்சாரத்தை 2 துப்பாக்கி அந்த குடல்கள் மூலமாக அவர்கள் இயக்கி வருகிறார்கள். ஒன்று கல்வி, இன்னொன்று ஊடகம். அதை எவ்வாறெல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். டெல்லியிலே, மும்பையிலே உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு பெரிய ஊடகங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வாரி இறைத்து சொகுசாக நடத்தப்படும் ஊடகங்கள் எப்படியெல்லாம் உண்மையை பொய்யாக்கி, பொய்யை உண்மையாக்கி அவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கடந்தும் நாம் நியாயத்திற்காகவும் உண்மைக்காகவும் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கிறது என்றால் அதில் டயலாக். ஊடகம் என்றால் என்னங்க?
டயலாக், உரையாடல். தட்ஸ் இட். இப்போ ஊடகம்னு சொல்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக அது இருந்தது? எல்லா நாடுகளிலும் எப்படி அந்த செய்தி மக்களிடம் கடத்தப்பட்டது? உரையாடல், டயலாக். டயலாக் என்பதுதான், this is the dialogue is a synonym of mass communication. மக்களை பெருமளவில் நாம் தொடர்பு படுத்த நாம் மிகப்பெரிய சாதனங்களை வைத்துக் கொண்டு இன்று நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடல் என்பது டயலாகிக்கலாக, மல்டிலாகிக்கலாக இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போனதனால் தான் ஹிட்லரின் ஜெர்மன் ஒழிந்தது, அழிக்கப்பட்டது. ஆனால் நல்ல வேளையாக அந்த ஜெர்மானிய சமூகம் நல்ல சமூகமாக இருந்தால் அடுத்த 10-15 ஆண்டுகளில் அது உருவாக்கி மீண்டும் மீள் உருவாக்கம் செய்து வல்லரசாக உருவாகி இன்றும் வல்லரசுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆனால் இந்தியா வீழ்ந்தால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல், 1000 ஆண்டுகள், ஒரு மில்லேனியம் ஆகும். காரணம், இங்கே இருக்கின்ற சமூகம் சரியானதாக இல்லை, சாதியமாக. இங்கு நிறைய ஒரு கோளாறுகளை, சமூக கோளாறுகளை கொண்ட ஒரு சமூகம். இது வீழ்ந்து விட்டால் மீண்டும் வளர முடியாது. அதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். ஜெர்மன் போன்று 10-20 ஆண்டுகளில் முடியாது. இங்கு மோனோலாஜிக்கலாக இருந்து வருகிறது. டயலாஜிக்கலாக இருக்க வேண்டிய ஊடகம் என்பது இன்று மோனோலாஜிக்கலாக, ஒரு மனிதன் பேசுவான், அவனுடைய செய்தி பேசப்படும், அந்த செய்தி மக்களிடம் கடத்தப்படும், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதைத்தான் ஹிட்லர் செய்தான், இதைத்தான் முசோலினி செய்தான், இதைத்தான் இங்கிருக்கிறவரும் செய்கிறார். மாற்று கருத்து. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் என்ன செய்தார்கள் என்று வரலாற்றில் இருந்து நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் செய்தது ஒன்றே, துப்பாக்கி முனையில் அவர்கள் கேட்கப்பட வைத்தார்கள், அதன்படி நடக்கப்பட வைத்தார்கள். இன்று துப்பாக்கி நம்மிடம் வராது. துப்பாக்கியால் இன்று ஏனென்றால் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. ஆர்டிகல் 19(1)A அது கொடுக்கிறது சுதந்திரமாக பேச்சு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்படி இருப்பதனால் துப்பாக்கி இங்கு வராது. துப்பாக்கி இல்லை என்றால் எது வரும்? கல்வி வரும். ஏனென்றால் கல்வி என்ற பெயரில் இவர்கள் கொண்டிருக்கும் கருத்தியல்கள், இவர்கள் நம் மீது திணிக்க முயற்சிக்கும் சிந்தனைகள், வாழ்வியல் அனைத்தும் நம்மை நோக்கி வரும். அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு துப்பாக்கி முனையில் நடத்தப்பட்டது, இங்கு கல்வி முனையில் நடத்தப்படுகிறது. கல்வியும் ஊடகமும் இரண்டும் ஒரு சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம். கல்வியும் டயலாக், உரையாடலை போற்றுகிறது. கல்வி காலங்காலமாக உரையாடலை கொண்டது. அதுதான் உரையாடல் என்பதுதான் கல்வியின் பயிற்சிய முறை. ஊடகமும் உரையாடலை கொண்டிருக்கிறது. அந்த உரையாடலை நோக்கித்தான் நாம் ஊடகத்தை செயல்படுத்த வேண்டும். அது டயலாகிக்கலாக இருக்க வேண்டும், மோனோலாகிக்கலாக இருக்கக்கூடாது என்பது. அதில் நம்முடைய சிந்தனை என்ன? ஒரே ஒரு கருத்தை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். 25 நிமிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதுவரை நடந்தது, மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருப்போம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மரத்தடியில, குளக்கரையில அழகா உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். யாரும் அவசரப்படல. ஏனென்றால் அந்த காலகட்டம் அவசரப்படவில்லை, அவசரப்படுத்தவில்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருந்து வரும். அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்பொழுது அவசரப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். காரணம், இப்பொழுது ஒரு மூச்சை விட்டால் நாளை அது ஒரு தீப்பொறியாக, மிகப்பெரிய பிரளயமாக உருவெடுக்கிறது என்பதனால் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். எலக்ட்ரான்களால், துணை அணு துகள்களால் இயக்கப்பட போகும் உலகமாக நாம் மாறி வருகிறோம். Subatomic particles are going to make us function. மனிதனுடைய உற்பத்தி, மனிதனுடைய உரையாடல், மனிதனுடைய உறவு,
மனிதனுடைய மேம்பாடு அனைத்தும் இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் நடக்கப் போகிறது. இது இந்த ஏஐ யார் கையில் இருக்கிறதோ, யார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை கையாள்கிறார்களோ, தன்வசப்படுத்துகிறார்களோ, அவர்கள் குரல் தான் ஓங்கி ஒலிக்கும் என்பதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டாக வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எல்லாவற்றுக்கும் பதில் கூறும். ஆனால் அது கூறும் பதில் யாருடைய சிந்தனையை தாங்கி நிற்கிறது என்று சீர்தூக்கி பார்த்து அது சரியா தவறா என்று எடை போட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கான டிஜிட்டல் லிட்ரேசி நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. அந்த வேலையை செய்வது ஒரு சிலர், ஐயா சாவித்திரி கண்ணன் போன்ற இது போன்ற இதழ்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், எது நம்மை வந்து அடைகிறதோ, எந்த செய்தி நம்மை வந்து அடைகிறதோ இந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக அதையே உண்மை என்று கருதி நம் வாழ்க்கையை நாம் பஸ்பமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறோம். வாழ்க்கையையே தொலைத்து விடுவோம். இன்று அவன் கல்வி மூலமாக கொண்டு வருகிறான், ஊடகத்தின் வாயிலாக கொண்டு வருகிறான். நாளை தொழில்நுட்பத்தின் வாயிலாக நம்மை ஏற்றுக்கொள்ள வைப்பான். நாம் இப்பொழுது விவாதிக்கிறோம், நாளை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் பென் ரோஜர் போன்ற மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்றவர்கள், ஹெமராஃப் போன்ற மிகப்பெரிய இந்த மூளை நியூரான் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம், அதன் அறிவு ஜீவி அவர்கள். இவர்களெல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு செய்தி நம்மை வந்து அடையும் பொழுது அந்த செய்தி இயற்கையிலேயே நம் மனதை மாற்றக்கூடியதாக, மனதை என்றால் நம் மூளையில் சிந்திக்கின்றோமே அந்த சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூட அமையும் என்று கூறுகிறார். நம்மை அறியாமலேயே. So that means consciously we are going to be subjugated. Consciously we are going to be subjugated unless we handle education and the media, unless we play our crucial and critical role in these two segments, we will be losing our life and our existence and our culture. இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடந்து ஒரு சாமானியன் ஒன்று செய்துவிடும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று கூறுகிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது ஒரு சாதாரண மனித மூளையை விட அது பல ட்ரில்லியன் டைம்ஸ், not just 100 times, பல ட்ரில்லியன் டைம்ஸ் பல முனைகளில் கருத்தை எடுத்துக்கொண்டு சிந்தித்து அது ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஆதலால் தான் மனிதனால் அதனுடன் போட்டி போட முடியாது. கிரியேட்டிவிட்டி நம்மிடம் இருக்கிறது, ஆனால் காம்படிஷன் அதனிடம் இருக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இடம் இருக்கிறது. அது செய்யும் காம்படிஷன்ஸ் நம்மால் முடியும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்று கூறுகிறார், LLM, சாட் ஜிபிடி, இதெல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஒன்று வேண்டாம், ஒரு 10 வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 10 வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒரு சென்டென்ஸை கட்டமைக்க வேண்டும், ஒரு வாக்கியத்தை. அப்படி நீங்கள் கட்டமைக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு தவறு வரும், எவ்வளவு வரும்? I am eating idli என்று ஒரு சென்டென்ஸ் வாக்கியம். I only eating idli, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது வார்த்தைகளின் ஜாலம். இந்த வார்த்தைகள் மாறி மாறி போடும் பொழுது மீனிங், அர்த்தமே மாறிவிடும். இதை ஒரு 5-6 வார்த்தைகள் கொண்டு ஒரு 5-6 வார்த்தைகளில் இதை நாம் முடிக்க முடியும் என்றால், அதை சரியாக கட்டமைக்க முடியும் என்றால் அது சரியானது, அது முடியும். ஆனால் 1000 வார்த்தைகள் இருக்கும் பொழுது, 1000 சிந்தனைகள் இருக்கும் பொழுது, இவைகளை இணைத்து ஒரு சரியான சிந்தனையை ஒரு சாமானிய மனிதன் கன்சீவ் செய்வது என்பது மிகவும் சிரமம். வார்த்தைகளை இதைத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்து வருகிறது.
இந்த செயற்கை நுண்ணறிவு இதை செய்யும் காலகட்டத்தில் இருப்பது இல்லாதது இருப்பதாகும், உண்மை பொய்யாகும், பொய் உண்மையாக்கப்படும். எவன் கையில் இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ அதை அவன் செய்வான். எவன் கையில் இது இருந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த சூழ்நிலையில் பாரம்பரியமாக இது போன்ற இதழ்கள், இது போன்ற ஆசிரியர்கள், குறிப்பாக சாவித்திரி கண்ணன் அவர்களுடைய பக்கத்தில் நாம் தமிழ்நாட்டு மக்கள் அமர்ந்து கை கொடுத்து இது போன்றவர்கள் உண்மையை வெளியில் கொண்டு வருவதற்காக நாம் பாடுபட வேண்டும். அறம் இணைய வழி இந்த இதழ் என்பது மேலும் மேலும் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களிடம் சென்று அடைய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த இதழ் வசிக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து இதற்கு ஆதரவு கொடுப்பதன் இந்த இதழை மேலும் மேலும் பரப்புவதற்கு, இதை மக்களிடம் சென்று கொண்டு செல்வதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அறம் இதழ் மேலும் மேலும் தழைத்தோங்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.